ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ்கா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மணி சேவிங்ஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நான் மணி சேவிங்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் ஐடியாஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டாபிக் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இது மூலியமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு, பண்ணலைன்னா இது மாதிரி தான் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பட்ஜெட் வந்து போடணும். உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போட்டால் தான் அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து பட்ஜெட் இல்லாமல் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து மந்த்லி பார்த்துக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. பட்ஜெட் போட்டால் தான் நம்ம வந்து எதில் தவறு பண்ணுறோம், எதில் அமௌண்ட் அதிக எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். மந்த்லி பட்ஜெட் வந்து நீங்கள் போடும்போது வீக்லி எவ்வளோ செலவாகுது, மந்த்லி எவ்வளோ செலவாகுது, இயர்லி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, இல்லை நீங்கள் எல்ஐசி, வெஹிக்கிளுக்கு வந்து இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இயர்லியில் வரும். அதையும் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து மாதம் மாதம் ஒதுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து பட்ஜெட் பற்றி நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி வந்து 20,000, 25,000, 30, 50,000 வரைக்கும் நான் வந்து ஃபேமிலி பட்ஜெட் போட்டிருக்கிறேன். யாருன்னா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் வைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி 1 டைம் விசிட் க்ராசரி ஷாப். நீங்கள் வந்து க்ராசரி ஷாப் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா லிஸ்ட்டு கண்டிப்பாக கையில் கொண்டு போங்க. லிஸ்ட் இல்லாமல் போனீங்கன்னா பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுப்பீங்க, தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. லிஸ்ட்டை கையில் கொண்டு போனீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் என்ன வேணுமோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அன்வான்டாக நீங்கள் எதுவும் வந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு முடிவோடு போனீங்கன்னா அந்த பொருளை மட்டும் தான் நீங்கள் வாங்குவீங்க. அதனால தான் லிஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். அதுவும் வந்து நீங்கள் 1 டைம் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே வாரம் வாரம் நீங்கள் போய் வாங்குறது, டெய்லி வாங்குறது அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. மந்த்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக வாங்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் யுவர் கோல். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம், நமக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். நீங்கள் டார்கெட்டே இல்லாமல் சரி எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸை நீங்கள் ட்ராக்கிங் பண்ணணும், சேவிங்ஸும் பண்ண முடியும். சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் வந்து இந்த கோல் சொல்கிறோம். அப்புறம் வந்து டெய்லி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம டெய்லி கிடைக்கிறாம போகும். ஆனால் வீக்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், நம்ம வந்து இந்த வாரத்தில் எந்த நாளில் நம்ம வந்து எந்த செலவுமே பண்ணக்கூடாது. மாதத்தில் ஒரு தடவையும் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதில் வர அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதுவுமே வாங்கக்கூடாது முடிவு பண்ணி ப்ரிப்பராக நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி எந்த காசும் நம்ம எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நோ ஸ்பெண்ட் எ டே வந்து நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய சேலஞ்ச் போடுறாங்க. நானே வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன் சேலஞ்சுக்காக. சேலஞ்ச் எதுக்காகனா நம்மளே வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிக்கிது. நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம இவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், இந்த 2 மாதத்தில் நம்ம இவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், அது மாதிரின்றதுக்காக தான் நம்ம மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்காக பண்ணுறோம். நீங்கள் வந்து சேர்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து நீங்கள் இது மூலிமா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கீப் சேவிங் இன் உண்டியல். எப்போவுமே கடைக்கு போய்ட்டு வந்தால் மீதி இருக்கிற சில்லற காயின்ஸு, புது நோட்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உண்டியலில் நீங்கள் சேர்த்து வச்சு பழகுங்க. உண்டியல் வந்து நம்ம அசால்ட்டாக உண்டியல் சொல்கிறோம், ஆனால் வந்து அது உள்ளே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது. அதை பிரிக்கிற அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். அதனால் வந்து உண்டியலில் கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட்டே சேவிங்ஸ் பண்ணலாம். அதனால் வந்து உண்டியலை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினைங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அவாய்ட் ஆன்லைன் ஷாப்பிங். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம ட்ரெஸ் எடுப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் வந்து ஆன்லைனில் பார்த்த உடனே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நல்லா இருக்குது நம்ம வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து அது வந்து நம்ம 1 டைம் தான் போடுவோம். ஆனால் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாக கொடுத்து வாங்குவோம். அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்டே ஒரு 4 பாத்திரம் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து கிச்சனில் வந்து அது நல்லா இருக்குது, அந்த ஐட்டம்ஸ் இவங்க ரிவ்யூ சொன்னாங்க, இவங்க வாங்கியிருக்கிறாங்க, அது மாதிரி தான் பார்த்து நீங்கள் வாங்கக்கூடாது. நமக்கு வேணுமா அப்படின்றத தான் பார்த்து வாங்கணும். அதை வாங்கிட்டு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வேணாம் நம்ம பழசே நல்லா இருக்குது, எதுக்கு புதுசு வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் புதுசை தூக்கி எடுத்து ஓரம் வச்சுருவீங்க, பழசிலே தான் யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நமக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ட்டில் போட்டு ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். இது நமக்கு தேவைதானா, நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்தா தான் நமக்கு அது வேணுமா வேணாமான்னு. பார்த்த உடனே ஆர்டர் பண்ணாதீங்க எப்போவுமே, அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நோ வேஸ்ட். வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஃபுட்ஸ் எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாது. எந்த ஒரு பொருளுமே சாப்பிட்ற விஷயத்தை வந்து ஃபுட்ஸை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வெஜிடபிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அளவாக வாங்கி சமைங்க. நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸையும், வாழைப்பழம் கம்மியாக தான் கிடைக்குதுன்னு நினச்சி நம்ம வாழைப்பழம் வாங்குகிறோம். ஆனால் நிறைய பேர் வீட்டில் வாழைப்பழம் சாப்பிட்றதே இல்லை, வேஸ்ட்டாக தான் கிடக்குது.
ஆனால் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே எல்லா பெனிஃபிட்டுமே இருக்குது. எப்போவுமே ஃபுட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நினச்சி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து அவாய்டு ஜிபே, கிரெடிட் கார்டு, இஎம்ஐ. எப்போவுமே வந்து நம்ம வந்து கடைக்கு போகிறோன்னா டக்குன்னு வந்து ஒரு ஜிபேயில் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்துடுவீங்க, இல்லை கார்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இஎம்ஐயில் பொருள் வாங்கலாம்னு நினைப்பீங்க. இஎம்ஐலாம் நீங்கள் பொருள் வாங்குறத வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இஎம்ஐயில் வந்து நமக்கும் வந்து ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. நம்ம கிரெடிட் கார்டில் தான் வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிவாங்க. அது எப்போவுமே ஒரு அமௌண்ட்டை வந்து சேமித்து வச்சு வாங்கினீங்க தான் அந்த பொருள் வந்து நமக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்கணுன்ற ஒரு நினைப்பு வரும். கிரெடிட் கார்டு தானே பே பண்ணிக்கலாம், மாதம் மாதம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி போகாதீங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்லேயும் டெபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் போகாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஒன்லி வித் கேஷ், நோ கார்ட்ஸ். நீங்கள் இப்போ கடைக்கு போகிறீங்க, பார்க்குற இடத்துலலாம் வந்து கூகுள் பே வந்து ஸ்கேனர் வந்து போட்டு ஸ்கேன் பண்ணாதீங்க. கையிலேருந்து காசை கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம கையிலேருந்து இவ்வளோ அமௌண்ட்டு போகுது. அப்போ தான் நமக்கும் தெரியும். ஏன்னா வந்து கூகுள் பே இருக்கிறனால எல்லா கடையிலையும் கூகுள் பே வந்துருச்சு. நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் போயிட்டே இருக்குது, ஆனால் நமக்கு தெரிய மாட்டேது. சில்லறையாக போகிறது தெரிய மாட்டேது. நீங்கள் எது கேஷ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஐயோ இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இந்த பொருள் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உணர்வீங்க. அதுக்காக தான் வந்து கூகுள் பே, இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கேஷாக கையில் கொடுத்து பழகுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே 2 அக்கௌண்ட் வேணும். சேலரி அக்கௌண்ட் வேணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். சேலரி பர்சன் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மந்த்துக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அதை வந்து சேலரி அக்கௌண்ட்டில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த சேலரி அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதம் ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வந்து நினச்சிட்டு அதில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் சேவிங்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சேவிங்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஜிபே வச்சுருக்காதீங்க, டெபிட் கார்டு வச்சுருக்காதீங்க, நெட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருக்காதீங்க. அது சேவிங்ஸாக மட்டும்தான் இருக்கணும். எதனா உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா நீங்கள் பேங்க்கில் போய் விட்ரா பண்ணுற மாதிரி மட்டும் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உள்ள அமௌண்ட் இருக்கும். நம்ம எடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம பேங்க்குக்கு போய் எடுக்கணுமே, அந்த கஷ்டத்துக்கே வந்து நம்ம எடுக்கவே வேணாம் அப்படின்னு அது உள்ளே இருக்கும். அதெல்லாம் நமக்கும் அமௌண்ட்டு சேவிங்ஸ் ஆகும். இதே நீங்கள் வந்து கூகுள் பே அந்த மாதிரி எதனா வச்சிங்க உடனே ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவீங்க. நெட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் யாருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைப்பீங்க, டக்குன்னு எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் வந்து இந்த கூகுள் பே, இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேலரி அக்கௌண்ட்டில் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.